வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ பிப்ரவரி மாதத்துக்கான சிறு சேமிப்பு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் நான் சிறு சேமிப்பு பண்ணேன், எவ்வளவு பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேஷ் ஸ்டஃபிங் வீடியோவும் பார்க்க போகிறோம். அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே இந்த 2 நாளைக்குரிய மெனு பிளான் போடல, ஃப்ரைடேவோட நிப்பாட்டிட்டிங்கன்னாங்க. ஸோ அதையுமே இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம், அடுத்த வீடியோவாக பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலை பார்த்து வருமானத்தை பெருக்கணும்னு ஐடியாஸ் கேட்டு இப்போ அவங்களோட வருமானத்தை பெருக்கி இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயராக அதிகமாக சம்பாரிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த பற்றின வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவை நான் போடுறேன். ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்காமல் டக்குன்னு என்ன செய்கிறது, ஒரு ரிஸ்க் எடுத்து இறங்கி ஒரு வேலையில் செஞ்சால் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ராவாக வருமானம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி செஞ்சு அதிகமாக வருமானம் ஈட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களோட பழைய வருமானத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ அதிகமாக வருமானம் பெருக்கி அதை தனியாக சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மணி சேவிங் சேலஞ்ச். ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு சிறு தொகையை இந்த உண்டியலில் எடுத்து வைக்கக்கூடிய அந்த சேலஞ்ச் உண்டியல் தான். இதுதான் நான் செய்யக்கூடிய முதல் சிறு சேமிப்பு. 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நான் என்னென்ன செலவு செஞ்சனோ ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு சிறிய தொகையை எடுத்து வச்சு இந்த இவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு. அதில் 10, 5 தான் நான் எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் சில்லறை தேவைப்படும் பொழுது முழு நோட்டாக அதில் போட்டு சில்லறைகளை எடுத்து பயன்படுத்திப்பேன். ஸோ இதுதான் நான் செய்த ஃபஸ்ட்டு சிறு சேமிப்பு. இதில் இவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு. என்னல நான் ஜஸ்ட்டு அடுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு புது ரூபாய் நோட்டு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் அவ்வளோவா சேரல. ஒரே ஒரு 50 ரூபா புது நோட்டு மட்டும்தான் வச்சுருந்தேன். அது எல்லாமே புது நோட்டு வந்துச்சு, பட் செலவுக்கே கரெக்டாக போயிடுச்சு. எனிவேஸ் அந்த 50 ரூபா எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் சில்லறை காசுகளும் பார்த்திங்கன்னா பாலுக்கு சில்லறை கொடுக்க நான் எடுத்தது போக மிச்சம் இவ்வளோ சில்லறை காசுகள் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் 10 ரூபா காயின்ஸும் இருந்துச்சு. முதல்ல இதெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு எண்ணிடுவோம். சிறு சேமிப்பு பார்த்திங்கன்னா சில்லறை காசுகள் ரொம்ப ஒரு அருமையான சிறு சேமிப்பு. நம்மளோட வீட்டில் எந்த வகையான காசுகளோ மணியோ வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம சிறு சேமிப்பு கண்டிப்பாக பண்ணணும். சில்லறை காசுகள் சிறு சேமிப்பு அங்கங்கே நம்ம சிதற விடக்கூடாது. ₹1 இருந்தாலும் அதை கவனமாக எடுத்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் பணம் தங்குற மாதிரி கடவுள் நம்மளை ப்ளெஸ் பண்ணுவார். ஏன்னா வேஸ்ட் பண்ணுறது கடவுளுக்கு பிடிக்காது இல்லையா? ஸோ அதனால் ஒரு சிறு சேமிப்பாக நீங்கள் இதை பண்ணணும். உங்களுக்கு பண்ண கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ டெய்லி சில்லறை காசுகளை வாங்கி ஒரு டப்பாவில் சேர்த்து வைங்கன்னு அவங்களுக்கு ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணுங்கள். கொஞ்சம் 10 ரூபா காயின்ஸுமே சேர்த்து வச்சுருந்தேன், அதையுமே இப்போ சில்லறை மாற்ற போகிறேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்தா சில இடத்துல வாங்க மாட்டேங்கிறாங்க 10 ரூபா காயின்ஸ். ஒரு ₹100, ₹150 சேரும் பொழுது ஒவ்வொரு மாதமும் மாற்றிடுறது பெட்டர். இதில் ஒரு ₹100 கிட்ட இருந்துச்சு 10 ரூபா காயின். இப்போ மொத்தமாக சில்லறை காசுகள்லாம் எண்ணி எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தப்ப ₹210 இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் ₹300, ₹350 வரும். ஆனால் இப்போ நான் நிறையா சில்லறை காசுகளை எடுத்து பாலுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த எல்லா 3 விதமான சேமிப்பில் கிடச்ச பணத்தை அழகாக இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு நோட்டில், அதாவது ஒரு டைரியில் அப்படியே ஜஸ்ட்டு வச்சு கொஞ்சம் நேரம் நேர்படுத்தணும். ஒரு வெயிட் வச்சோன்னா கொஞ்சம் நேரம் ஆகிடும். அது கொஞ்சம் புது செலவுத்தாள் மாதிரி இருக்கும். அது பண்ணிகிட்டே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ தனியாக பிரித்து வச்சுட்டேன். 10, 20, 50, 100, 200ன்னு தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். இதுதான் நம்மளுடைய சிறு சேமிப்பு செய்யக்கூடிய கேஷ் ஸ்டஃபிங் பேகு. இது பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் அமேசானில் தான் வாங்கினேன், கிஃப்ட் கார்டு யூஸ் பண்ணி. இப்போ ஒவ்வொரு அமௌண்ட்டையும் வச்சுருவோம். ₹10 தனியாக, ₹20 தனியாக நான் அதில் வச்சுருக்கேன். இதெல்லாமே ஜான்வரி மாதம் சேர்த்த காசு, பிப்ரவரி மாதம் சேர்த்த காசையும் இப்போ கம்பைன் பண்ணி வைக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து வைக்கிறேன். இதில் இன்னும் ₹500 சேரலாம். ₹500 நோட்டு 2 மாதம், போன மாதமும் வரல, இந்த மாதமும் வரல. அதனால் கிடைக்கிற நோட்டுகளை என்னென்ன இருக்குதோ தனித்தனியாக பிரித்து சேர்க்குறேன். ஸோ அது ஒரு கலர்ஃபுல் சேவிங்ஸாக இருக்கும். நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதம் நான் சேமித்த சிறு சேமிப்பு இவ்வளோ தான். உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீங்களும் சிறு சேமிப்பு பண்ணிட்டீங்களா? அந்த மாதிரி சிறு சேமிப்பு பண்ண காசை என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த 1 வருஷம் கழிச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களான்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது சிறு சேமிப்பு இல்லையா? ஸோ ஒரு 1 இயர் வரும்பொழுது தான் கொஞ்சம் எனக்கு பல்காக வரும்.
ஒரு 6000 7000 அந்த மாதிரி வரும். 2 வருஷமாக அப்படி தான் வந்துச்சு. நான் அதை அப்படியே எடுத்து இப்போ ஒரு 2 மாதம் சேர்த்து 10,000 சொச்ச ரூபா கிட்ட இருந்துச்சு. அப்புறம் பர்சனல் சேவிங்ஸ்லாம் சேர்த்து இப்போ அது எல்லாமே 1 lakh சேவிங்ஸ் சேலஞ்சில் போட்டுட்டேன். லாஸ்ட் 2 வருஷமாக சேமித்த தொகைகளாக. அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம போய் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம். பட் பார்ப்போம். ஏன்னா எனக்கு ஒரு வருஷம் சேர்த்து எண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது. சின்ன சிறு சேமிப்பு தானே, அதனால் அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் இடையில எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணல. ஒருவேளை ரொம்ப பல்காக வந்துச்சுன்னா கொஞ்சமாக மொத்தமாக சேர்த்து ஒரு ஃபிக்ஸடாக போடலான்னு யோசித்துட்ருக்கேன். பார்ப்போம். இன்கேஸ் இப்போ நான் 1 லட்ச ரூபா சேவிங்ஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி ஜனவரி மாதம் கொடுத்த அப்டேட்டோடு நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு 50 வந்துச்சுன்னா 50,000 வந்துச்சுன்னா கூட ஒரு ஃபிக்ஸடாக போடலான்னு யோசித்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே மெனு பிளான் வீடியோ போடுங்க. ஃப்ரைடேவோட நிப்பாட்டிட்டீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, மெயில் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து இந்த மெனு பிளான் வீடியோவில் வந்து எனக்கு வியூஸ் கம்மியாக தான் வரும். ஏன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற மாதிரி தெரியலன்னா என்னோடய மெனூஸ் மேபி போரிங்காக இருக்கலாம். பட் ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க தொடர்ந்து அப்படிங்கிறதால பார்க்குறவங்களுக்காக நான் போடுறேன். சாட்டர்டே வந்து பூரி கிழங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம் மார்னிங்கு. ஆக்சுவலாக சாட்டர்டே வந்து ஃபிஷ் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. கண்டினியூஸாக வேலை லீவே இல்லாமல் இருந்துச்சு. இடையிலே நான் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ அதனால் அன்றைக்கி ஃபிஷ் எடுக்கல. காலையில் பூரி மசாலா சாப்பிட்டுட்டு லாஸ்ட் வீக் வாங்கின அந்த பரங்கிக்காய் வந்து மிச்சம் இருந்துச்சு, போன வாரம் வாங்கினது. ஸோ அதனால் அந்த பரங்கிக்காய் போட்டு கூட்டு பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு இருந்துச்சு, எல்லாமே கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு. அதெல்லாமே ஃப்ரை பண்ணி கொஞ்சம் அப்பளமும் பொரிச்சு அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. கம்ப்ளீட்டாக அன்றைக்கி வந்து காயை வந்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே. அதுக்கப்புறம் சாட்டர்டே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா தான். மோஸ்ட்லி கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு உப்புமா எடுத்துப்போம். இட்லி தோசை வந்து கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். சண்டே வந்து சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட முடியல, ஏன்னா சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. மதியம் வந்து ஃபிஷ் எடுத்து ஒயிட் ரைஸு, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, புறா மீன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு. குழம்புக்கும் நல்லா இருந்துச்சு, பொரியலும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ஃபிஷ் எடுத்து சாப்பிட்ட மாதிரியே இல்லை. ஆனால் இந்த தடவை இந்த லாஸ்ட் வீக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தோம்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபிஷ்ஷு எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அதான் ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கிறதுனால. எப்படா சாப்பிட்றோன்னு இருந்துச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு அன்றைக்கி சாப்பிட்றப்ப. ஸோ ஃபிஷ் குழம்பும் ஊற்றி சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல குட்டி தூக்கம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் சண்டே போச்சு. சண்டே நைட்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால அதனால் ஒரு 2 தோசையும் கொஞ்சோண்டு மீன் குழம்பும் ஊற்றி சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சாச்சு. ஏன்னா மண்டேவும் அந்த மிச்சப்பட்ட ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும் தான். ஸோ அதை நெக்ஸ்ட்டு மெனு பிளான் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கேட்ட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி அனுப்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.